மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த குத்பாவை ஷேக் முஹம்மது ஹுசைன் ஹபீதுல்லாஹ், அதாவது ஹஜ்ஜிலே செய்யப்படுகின்ற உத்ஹியா குர்பானி தியாகம், அதுக்கேற்றவர் நம்முடைய பலஸ்தீன் மக்கள் செய்கின்ற அர்ப்பணங்களும் இன்றைக்கு இணைத்து தலைப்பேற்று குத்பா ஹம்து ஸலவாத் தக்வா பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சேர்ந்தவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா மக்களே, பொதுவாக இந்த நாட்கள் சென்ற வார குத்பா துல் ஹஜ்ஜா நாட்களில் இருக்கிறோம், சிறந்த நாட்களில் இருக்கிறோம், அரஃபாவுடைய தினத்தை முன்னோக்கி இருக்கிறோம், அஷ்ருதுல் ஹஜ்ஜாவிலே இருக்கிறோம் 10 நாட்களில். அல்லாஹ் அரஃபாவிலே சத்தியம் செய்திருக்கிறான், பெருநாள் நாளில் சத்தியம் செய்திருக்கிறான், வல் ஃபஜ்ர் வல் நாஷர் வஷ்ஷஃபி வல் வத்ர் என்று. பொதுவாக இந்த இன்னா ஆத்தோயனா சூராவுடைய சாராம்சமே பெரும் தியாகத்தை உணர்த்துகிறது. இன்னா ஆத்தோயனா கல் கௌசர் ஃபஸ்ஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியகுன், உங்களுக்கு நாங்கள் கௌசர் என்ற அதிகமான நிலவுகளை தந்திருக்கிறோம், நீங்கள் இறைவனுக்காக தொழுங்கள், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், குர்பான் கொடுங்கள், நிச்சயமாக விரோதி தான் சந்ததியற்றவன் என்று சொல்லி அல்லாஹ் நபியர்களை குறை சொன்னவனுக்கு பதிலடி கொடுத்து விட்டு, அரஃபாவுடைய நாள் துவாவை அதிகமாக துவாக்கள் ஈடுபடுங்கள், துவா கபுலம் அரஃபாவுடைய நாட்களுடைய சிறப்புகளை சொல்லி ஐயாமு தஷ்ரீக் வருகிறது, பெருநாளை அடுத்து. அது எல்லாமே சாப்பாடு குடிப்படைய நாட்கள், மக்களை பசியார்த்துகின்ற நாட்கள், விருந்தோம்புடைய நாட்கள், அமளிபாதத்தில் ஈடுபடக்கூடிய நாட்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக உத்ஹியா என்ற இந்த செயல் ஒரு தியாகத்தை உணர்த்துகிறது. அது பிராணிகளை குர்பான் கொடுத்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையை குர்பான் கொடுக்க முன் வந்த ஒரு செயல். அதுக்கேற்றவாறு பிராணிகளை நாங்கள் நடக்கிறோம். ஆனால் அதே நேரம் நம்முடைய நாட்டு மக்கள் தன்னுடைய பிள்ளைகளையே தியாகம் செய்கிறார்கள். மனைவி மக்களை, பெண்களை, சிறுவர்களை, வயோதிபர்களை தியாகம் செய்கின்ற, அர்ப்பணிக்கின்ற ஒரு காலமாக நாம் இதை பார்க்கிறோம். அதே போன்று பொதுவாக இந்த நாட்களிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட தியாகிகளை, ஷஹீதுகளை சொல்லிக்காட்டி அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்படுகிறோம், துவா கேட்கிறோம், அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அரஃபாவுடைய நாளிலும் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், பிறனுடைய தினங்களிலும் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம், ஏனைய நாட்களிலும் அவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, பொறுமை காக்கின்ற நிலையான இஸ்திரப்போக்குள்ள எங்களுடைய நாட்டு மக்களே, உறுதிமிக்கவர்களே, தைரியசாலிகளே, இஸ்லாத்துக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க கொண்டு தன்னை அர்ப்பணித்த போராளிகளே, குறிப்பாக கஸ்ஸா மக்களே, இந்த புனித ஸ்தலங்களை பாதுகாப்பதற்கு தன் உயிர்களை தியாகம் செய்கின்ற, வீடுகளை தியாகம் செய்கின்ற, தன்னுடைய பொருளாதாரங்களை இழக்கின்ற, குடும்ப அங்கத்தவர்கள் இழக்கின்ற கஸ்ஸா மக்களே, பலஸ்தீன், அன்புக்குரிய பலஸ்தீன் என்ற அந்த நாட்டை விட்டு கொடுக்காமல் தன்னை தியாகம் செய்கின்ற மக்களே, பொதுவாக இது நாம் ஒரு அக்கீதா, ஒரு கொள்கையை மையமாக வைத்து ஒவ்வொரு முஸ்லீமுடைய கொள்கையிலும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்க வேண்டும், இந்த பலஸ்தீன் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற எந்த முஸ்லீமாக இருந்தாலும், எந்த நாட்டு முஸ்லீமாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்க வேண்டும், பலஸ்தீன் மக்களுடைய கரிசனை இருக்க வேண்டும், அவர்களை பற்றி ஒரு கவலை இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அன்புக்குரியவர்களே, போராளிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே தூய்மையான துவா கேட்கக்கூடியவர்கள். எங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் நிச்சயமாக அல்லாஹ் தான். அதுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், மண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சோதனைகள் இல்லாமலாகக்கூடியவன், எங்களை எப்பொழுதும் உறுதியாக பொறுமையாக வைத்திருக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பூமியிலே ரஹ்மத் எல்லா ஷஹீதுகளுக்கும், நல்லவர்கள் ரஹ்மத் உண்டாகட்டும், எப்பொழுதுமே காயப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பதன் மூலம் தன்னுடைய திருப்தி அவர்களுக்கு கொடுக்கட்டும், ஒவ்வொரு கைதிகளையும் அல்லாஹ் விடுவிக்கட்டும் என்று சொல்லி துவா செய்துவிட்டு, பொதுவாக எங்கள் ரப்புக்கு அது கஷ்டமான காரியம் அல்ல, யா அல்லாஹ் நீ சக்தி உள்ளவன், உன்னால் முடியும், யா அல்லாஹ் எங்களுக்கு விடுவித்தர, பாதுகாப்பை தர, எதிரிகளை அழிக்க என்ற இடையிலே துவா கேட்டுவிட்டு, பரக்கத்தான் நாட்களில் இருக்கிறோம். ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய இறுதி தருவை அடைந்திருக்கிறார்கள், நல்ல நல்ல இடங்களிலே தரிசிக்கிறார்கள், தங்குகிறார்கள், பிரார்த்தனைகள் ஈடுபடுகிறார்கள், அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் இருக்கிறார்கள். எனவே எல்லா முஸ்லீம்களிடத்திலும் நாங்கள் முழு உலக முஸ்லீம்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும், சிரமங்களை நீக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எப்பொழுது மனமுடைந்தவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் அளிக்க வேண்டும், அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று துஆ கேட்டவர்களாக ஈமானிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் பொதுவாக இந்த தில் ஹஜ்ஜா அதுக்கங்கள் வரக்கூடிய நாம் இன்று இருக்கக்கூடிய தருவி 8வது நாள், அந்த நாள் ஹாஜிகள் பொதுவாக மினாவிலே தங்குவார்கள். அதுக்கு பின்னால் அப்படியே முஸ்தலிஃபா அரஃபாவுக்கு சென்று அரஃபாவில் தங்கிவிட்டு, அரஃபாவில் ஒரு நாள் கழித்து துவாவில் ஈடுபட்டு விட்டு, அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்பட்டு கெஞ்சி துவா கேட்டுவிட்டு, அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பது, மன்னிப்பை அடைந்து மக்களுக்கு துவா கேட்டவர்களாக ஹஜ்ஜிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவர்கள் திரும்ப வேண்டும், அந்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரஃபாவுடைய நாட்களுடைய அமல்களை சொல்லிவிட்டு,
பொதுவாக அரபாவுடைய மக்களை பார்த்து அல்லாஹ் பெருமையாக பேசுகிறார். பாருங்கள், புழுதி படிந்தவர்களாக, புரட்டை தலைவில்லவர்களாக, தலைவிரி கோலமாக வந்திருக்கிற என்னுடைய அடியார்கள் எது நாடுகிறார்கள்? உங்களை நான் சாட்சியாக்கிறேன், மலக்குமார்கள் உங்களை சாட்சியாக்கிறேன், இவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் பொது மன்னிப்பு கொடுக்கின்ற இடமாக ஹாஜிகள் நாளைய தினம், அதாவது ஹொத்துபா செய்து சென்ற வார ஹொத்துபா, அதை அடுத்த நாள் சனிக்கிழமை அரபாவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தக்பீர் சொல்லி, எனவே இந்த காலத்தில் நாமும் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தஹ்லீல் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற தக்பீரை முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதில் அஜ்ஜுடைய அந்த அமல்களை சொல்லி வந்துவிட்டு இறுதியாக உதய்யா என்பது மிக சிறந்த ஒரு அமல். அது அல்லாஹ் பல தியாகங்களுக்கு காரணமாக முன்வைத்திருக்கின்ற அமல் தான். தியாக மனப்பான்மையை உறுதி செய்கின்ற அமல் தான் அந்த உதய்யா. எனவே அதிலே நாங்கள் பொதுவாக மனமும் வந்து கொடுக்க வேண்டும். உதய்யாவுடைய நன்மைகளை எதிர்பார்க்க கொண்டு சென்ற வார ஹொத்பா என்பதனால் உதய்யாவுடைய விடயங்களை சொல்லி முதலாவது ஹொத்பாவை தொட்டுக்காட்டி முடித்துவிட்டு இரண்டாவது ஹொத்பாவை சுருக்கமாக, பெருநாள் தினம் பிறகு ஈதுல் அல்ஹா வருகிறது. உலஹையா அதிலே சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் பிராணிகளை அறுப்பது, பலியிடுவது. எனவே அதிலே கவனம் செலுத்துங்கள். பெருநாள் தினத்திலே சந்தோஷமாக மற்றவர்களுக்கும் நீங்கள் மற்றவர்கள் செலுத்திடுங்கள். எங்களுடைய நோய் சிரமப்பட்ட சிரமப்பட்டுக்குள்ளான மக்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான தினங்களிலே சிறந்த பாக்கியங்களை தர, அந்த பாக்கியங்களை முழுமையாக தர வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சிறந்த அந்தஸ்துகளை நாம் அடைய வேண்டும். எப்பொழுதுமே இந்த இந்த முக்கியமான ஒரு அமலாக கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த குர்பான் விடயத்தில் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகைக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும். தொழுகைக்கு முன்னால் இருந்தால் அது துல்ஹிஜாவுடைய குர்பானிலே சேர முடியாது. ஏனைய சதக்காவாக தன் அமீம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். எனவே அதிலே எல்லா விடயங்களையும் சரியாக சம்பூர்ணமாக பேணி உரிய முறையில் அதை கொடுத்து பிறருடைய பசி, பிறருடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இப்படியான முறையிலே சரியாக செய்கின்ற பொழுதுதான் சுன்னத்துக்கு பொருத்தமாக அமையும். இல்லாவிட்டால் அது தன்னுடைய குடும்பத்துக்கு அடுத்த ஒரு மாமிசம் தான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே பெருநாள் தொழுகைக்கு பின்னால் இருப்போம், அதை நாங்கள் முறையாக செய்வோம் என்று சொல்லுவது. ஐயாவுடைய விடயம் ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனை செய்து ஸலவாத் சொல்லி ஆயத்தை ஓதி ஹத்தீப் முஹம்மது ஹுசைன் அபிதுல்லா அவர்கள் சென்ற வார ஹுத்பா, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 8ஆம் நாள் ஹுத்பாவிலிருந்து விடைபெறுகிறார்கள். எனவே 3 ஹத்தீப்மார்களும் பெரும்பாலும் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 தினங்களோடு சம்பந்தப்பட்ட யௌமு தஷ்ரீக்கோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை முன்வைத்தார்கள். இஸ்லாத்துடைய சமத்துவம், நீதி, நேர்மை, ஐக்கியம், கருணை, பாசம், இஸ்லாமிய விழுமியம், எந்த பாகுபாடுகளும் சாதி மத வேறுபாடுகள் இஸ்லாத்தில் கிடையாது. இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்குமோ அவர் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரியவர். அவர் யாரை கருப்பராக இருக்கலாம், பாமராக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம் என்ற அந்த கருத்திலே மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா பிரதானமாக அந்த மதீனா முனவருடைய ஹுத்பா விசாலமாகவும் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா அதை தொட்டு காட்டியது. எனவே இறுதிக்கட்ட அமல்களை சொல்லி காட்டினார்கள். உலஹையாவை தொட்டு காட்டினார்கள், அரபாவை தொட்டு காட்டினார்கள், சென்ற வார ஹுத்பா என்பதனால். எனவே படிப்பினை பெறுவோம், பெருமை இல்லாமல் ஆக்குவோம், பணிவை மேற்கொள்வோம். அறிவு, படிப்பு, பட்டம், பதவி, நிறம், குலகோத்திரம், குடும்ப கௌரவம் என்ற வேறுபாடுகள், அந்த தலக்கணங்கள், அந்த பெருமைகளை தகர்த்தொழித்து நான் ஒரு முஸ்லீம், நான் எந்த அளவு தக்குவா உள்ளவனாக இருப்பேன், அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து என்ற அந்த படிப்பினையை 3 ஹுத்பாக்கள் மூலம் பெறுவோம். தியாக மனப்பான்மை உள்ளவரும் மாறுவோம், சிரமப்படக்கூடிய துவா செய்வோம், அவர்களுக்கு அவனுடைய கண்ணீர் வடிப்போம் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு மனபிஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்ச்சி தயாரிப்பு ஈடுபடுகின்ற நண்பர் ரிஸ்வான், அதே போன்று நண்பர் தொழில்நுட்பத்தில் நண்பர் ஷர்ஃபான், நேர்கள் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானா என்ற துவாவோடு மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.